வருடங்கள் சென்றன. அந்த சிறுவனுக்கு 15 வயது நெருங்கிவிட்டது. எங்கிருந்து வந்த அந்த சிறுவனுக்கு வெங்கூசா இத்தனை முக்கியத்துவம் தருவது பல வருஷங்களாக அவருடனே இருந்து வரும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் உள்ளத்தில் பொறாமை என்னும் பொல்லாத பேய் தலைவிரித்து ஆடியது. ஒருவர் எத்தனைத்தான் நல்லவராக இருந்தாலும் அவரின் மனத்தில் பொறாமை எப்போது இடம்பெறுகிறதோ அப்போதே அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த அத்தனை நல்ல குணங்களும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. அப்படி வெங்கூசாவின் தொடர்பினால் நல்ல பண்புகளுடன் திகழ்ந்த அவர்களின் மனத்தில் பொறாமை ஏற்பட்டதுமே அவர்களின் நல்ல பண்புகள் காணாமல் போய்விட்டன. அவர்கள் அந்த சிறுவனை எப்படியும் வெங்கூசாவிடமிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று நினைத்தனர். அவர்கள் எல்லாம் மூத்தவனாக இருந்த ஒருவன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பையனை கொன்று விடுவதே சரியான வழி. அவனை கொன்றால் ஏன் என்று கேட்பதற்கு எவரும் இல்லை. குருநாதர் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடலாம் என்று கூறினான். அனைவரும் அதற்கு உடன்பட்டனர். தகுந்த நேரத்துக்காக காத்திருந்தனர். ஒரு நாள் வெங்கூசா அந்த சிறுவனுடன் சேலுவுக்கு அருகில் இருந்த தன்னுடைய தோட்டத்துக்கு சென்றிருந்தார். இனி நடக்கப் போவது என்ன என்பது அவருடைய உள்ளத்துக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. எல்லாம் இறைவனின் ஆணைப்படியே நடக்கும் என்று தம்மை தேற்றிக் கொண்டவராக நடக்கப் போகும் விபரீதத்தை எதிர்பார்த்தபடி ஒரு மரத்தின் அடியில் இருந்த பாழையில் படுத்து கொண்டு தமக்கு அருகில் பணிவுடன் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அருகில் புதர் மறைவில் மறைந்திருந்த அந்த பொறாமைக்காரர்களின் தலைவன் ஒரு செங்கல்லை எடுத்து அந்த சிறுவனின் தலையை குறிப்பார்த்து வீசினான். வெங்கூசா தம் கரங்களை உயர்த்தி அந்த செங்கல்லை அந்தரத்திலே நிறுத்தபடி செய்தார். அவர்கள் மற்றொரு செங்கல்லை எடுத்து வீசினார்கள். அது வெங்கூசாவின் நெற்றிகள் பட்டு இரத்தம் பெருகியது. அதை பார்த்து மிகுந்த அச்சம் கொண்ட அந்த சிறுவன், ஐயனே, தாங்கள் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அனைத்திற்கும் மேலான குருவாகவும் இருந்து என்னிடம் மிகுந்த அன்பு செலுத்துகிறீர்கள். அதன் காரணமாகவே தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. ஞான வலிமையும் செல்வ வளமும் வைத்திருக்கும் தங்களுக்கு என் காரணமாக இந்த விபரீதம் ஏற்பட்டது கண்டு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான். தம் தலையில் இரத்தம் பெருக்கெடுத்த அந்த நிலையிலும் வெங்கூசா அந்த சிறுவனின் தலையை பரிவுடன் வருடிக்கொண்டே, நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே அமைந்ததுதான் இந்த உலகம். இதற்கெல்லாம் அச்சப்பட்டால் இந்த உலகத்தில் பிறந்த நாம் நமக்கான கடமைகளை செய்ய முடியாமலேயே போய்விடும் என்றவர். சற்று தொலைவில் ஒருவன் காராம்பசு ஒன்றை ஓட்டிச் செல்வதை பார்த்து அந்த சிறுவனிடம் தம்முடைய கமண்டலத்தை கொடுத்து அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து பெற்று வருமாறு சொல்லி அனுப்பினார். அந்த சிறுவனும் அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து தரும்படி கேட்டுக்கொண்டான். அதை கேட்டு அந்த மாட்டுக்காரன் விரக்தியான குரலில், இந்த மாடு மலடாகிவிட்டது, இதனிடமிருந்து நான் எப்படி பால் கறந்து தருவது என்றான். அவன் இப்படி சொன்னாலும் அந்த சிறுவன் சமாதானமடையவில்லை. பெரும் ஞானியான தம் குருநாதருக்கு இது மலட்டு மாடு என்று தெரியாதா என்ன என்று நினைத்து அந்த மாட்டுக்காரனிடம், இந்த விஷயத்தை நீயே என் குருநாதரிடம் வந்து சொல் என்று சொன்னான். அதன்படியே மாட்டுக்காரனும் வெங்கூசாவிடம் சென்று விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு சிரித்த வெங்கூசா, எல்லாமே இறைவனின் திருவுள்ளப்படியே